இதெல்லாம் உயர்ந்த குணங்கள். இந்த குணங்கள் எல்லாம் இயற்கையாக இருக்கின்றன. இந்த உயர்ந்த குணங்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலைக்கு நாம் அடிமையாகி கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் மாறுதல். இது போன்ற சமுதாயம், எந்த சமுதாயத்தை நாம தாழ்ந்த சமுதாயம் என்று நினைக்கிறோமோ, எந்த சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று நினைக்கிறோமோ, அந்த சமுதாயம் நான் தாழ்ந்த சமுதாயம் அல்ல, நான் உயர்ந்தவன் என்று கூறும் பொழுது இந்த நாடே உயர்ந்துவிடும். அப்படி பார்த்தால் வள்ளுவர் தாழ்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர், யாராவது சொல்ல முடியுமா? அதனால இந்த சமுதாயத்தினுடைய எழுச்சி, நம்ம பண்பாட்டினுடைய எழுச்சி, கலாச்சாரத்தினுடைய எழுச்சி, நம்ம ஆன்மீகத்தினுடைய எழுச்சி, நம்ம நாட்டினுடைய எழுச்சி. அதனால தான் நான் என்னுடைய நண்பர் அமித்ஷா கிட்ட பேசும்பொழுது சொன்னேன், இது ஒரு புதிய கருத்து ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது மதுரையில். இந்த கருத்தின் மூலமாக நாட்டினுடைய பிரச்சனைக்கே, பல பிரச்சனைகளுக்கு ஆதாரமே இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படி உயர்த்துவது, அவர்கள் தன்னை தாழ்ந்தவர்கள் என்று நினைத்தால் அவர்களை உயர்த்தவே முடியாது என்றுதான் நான் புரிந்து கொண்டது இங்கு. ஆனால் எல்லோரும் அவர்களை நீங்கள் தாழ்ந்தவர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்கள் என்று கூறும்பொழுது அவர்கள் முன்னேறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தாழ்ந்தவர்கள் நாங்கள் இல்லை என்கிற ஒரு பெரிய கருத்து இருக்க, அது சாதாரணமான கருத்து அல்ல, அது ஒரு பெரிய தவம். அந்த தவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நாம. இங்கே இந்த சமுதாயம் இந்த நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தவத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதுல இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டம், அதாவது அரசியல்வாதிகள் பல பேர் இருக்கிறார்கள். இங்கு அமித் ஷா இங்க வந்திருக்கிறது, அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக அல்ல. இந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அவருக்கு விளக்கிய போது அதனால் கவரப்பட்டு இங்கு வந்திருக்கிறாரே தவிர இங்கு உங்களிடம் வேறு எதுவும் எதிர்பார்த்து வரவில்லை. எப்பவுமே ஒரு அரசியல்வாதி மேடையில் ஏறினால் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுபோல் எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் இது போன்ற ஒரு உணர்வு, இது போன்ற ஒரு எழுச்சி இந்த நாட்டுக்கு வழிகாட்டக்கூடியது. அதனால் தானும் இதில் இணைந்து செயல்பட வேண்டும், இதற்கு என்ன நம்மால் இந்த எழுச்சிக்கு உதவ முடியுமோ நாம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அவர் இங்கே வந்திருக்கிறார். இதை நான் உங்களுக்கு உறுதியாக கூற முடியும், ஏனென்றால் பலமுறை அவரிடம் இதை பற்றி பேசியிருக்கிறேன். அதனால இந்த முக்கியமான கட்டத்தில் நாம் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். முதல்ல நான் இந்த உங்களிடையே பேசும்பொழுது மதுரையில் கூறினேன், நம்ம பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது என்று கூறினேன். நீங்க பெயர் மாற்ற கோரிக்கை வைக்க கூடாது. பெயர் யாருக்கு யார் வைப்பார்கள்? அப்பா அம்மா குழந்தைக்கு பெயர் வைப்பாங்க, அரசாங்கமா வைக்கும். அரசாங்கத்துக்கு பெயர் வைப்பதற்கு அதிகாரம் கிடையாது. பெயர் வைப்பதற்கு ஒரு சமுதாயத்திற்கு சுய அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்க பிரகடனப்படுத்தி இருக்கிறீர்கள். அரசாங்கம் தன்னுடைய ரெக்கார்டை சரி செய்து கொள்ள வேண்டும். உங்க பெயரை தப்பா டைப் பண்ணியிருக்காங்க, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பிரகடனத்தினுடைய அர்த்தம், அதனுடைய மகத்துவம். கோரிக்கை அல்ல. எந்த அரசாங்கத்திடமும் நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை இந்த சமுதாயம் பிரகடனப்படுத்தும் பொழுது இந்த தேவேந்திரகுல சமுதாயம் ஒரே மக்களாக நின்று எங்களுடைய பெயர் தேவேந்திரகுல வேளாளர் என்று கூறும் பொழுது இதை மறுத்து கூற எந்த அரசாங்கத்துக்கும், எந்த அரசியல் கட்சிக்கும், எந்த சக்திக்கும் சக்தி கிடையாது. அதை தான் நாம பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். இந்த உணர்வு பரவ வேண்டும். அமைதியான முறையில் எல்லோருடைய மதிப்பையும் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு உணர்வையும், அது போன்ற ஒரு அமைப்பையும், அது போன்ற ஒரு பழக்க வழக்கத்தையும் நடவடிக்கையையும் அமல்படுத்தி கொண்டிருக்கிறார் தங்கராஜ் அவர்கள். நீங்கள் உயர்ந்தவர்கள் என்பது உங்களுடைய நடத்தையில் தெரிய வேண்டும், தெரிந்து கொண்டிருக்கிறது.
உங்களை கையாட்களாகவும் காலாட்களாகவும் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களை ஒதுக்கி விடுங்கள். இனிமேல் அந்த போதில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படித்தான் உங்களை மாற்றி இருக்கிறார்கள், உங்களை பற்றி எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் மாற வேண்டும். உங்களுக்குள்ள இருக்க ஆன்மாவும் என்னிடம் இருக்கும் ஆன்மாவும் ஒன்றே ஒன்றுதான். எல்லாவற்றிலுமே இறைவன் தான் இருக்கிறான். நான் போன ஜென்மத்தில் தேவேந்திர குல வேளாளராக இருந்திருப்பேனோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. அதனால உங்களில் ஒருவனாக இருந்து இந்த பிரகடனத்தில் கையெழுத்திட்டது எனக்கு பெருமை. இதற்கு உண்டான எல்லா நடவடிக்கைகளும் எடுப்போம். Vote of thanks by former Vice President of Air India உயர் திரு எஸ் உதயரசு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். At the outset, on behalf of Devendra Kula Vellalar community, I thank from the bottom of our hearts the Chanakya of modern India, Sri Amit Shah ji, our beloved mentor and philosopher, Sri Guru Murthy ji, a leader with humanitarian touch, Sri Srinivasan ji, the peacock of our community, Sri Tangaraj ji. Thank you all for having spared your valuable time despite the hectic schedule. It's a pleasure to acknowledge the generosity, kindness, and above all, the interest shown by the other community leaders, such as Mr. Karikol Raj of Nadar Mahajana Sangam, Sri Ramalingam from Redyar Nalachangam, Sri Thirumaran Ji Tevar from Tevar Desi Iyakam, Sri Saravanan Ji Yadavar Tannunumai Iyakam, Sri Jayakumar Ji Naidu Cultural Academy. As we express gratitude for all your help, you may perhaps ponder why this gratitude. Our long-pending desire of moving out of the SC category has been ignited and is progressing on its path and will surely reach its goal eventually. In the present day, when some want to get into the reserved category, it may be surprising as why we want to get out of it. This only shows the elevated mindset of self-pride, honor of the Devendra Kula Vellalar community, the predominant residents of southern Tamil Nadu, and their keen desire to set an example for others in India to follow the example of the benefit future of the modern India. I also thank our brethren, Devendra Kula Vellalar, gathered here today, despite the storms, stresses, and passage of many eventful, tragic, and terrible years, ever since we lost our kingdom, Chera Sola Pandyas. There is no time for us to rest, to relax, and be lost in comfort. Time has come for us to dare and endure. I want to conclude a couplet from on Tirukkural. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனே அவன் கண்விடல். This deed by this means it convinced assent to come. Thanks a lot.